வாழை சாகுபடி செய்து பயனடைந்த கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி கிராம வேளாண்மையாளர் டி இளங்கோ அவர்கள் தரும் யோசனைகள். நான் ஒரு 20 ஆண்டுகள் விவசாயம் செய்து வருகிறேன். விவசாயத்தின் முக்கிய பயிராக வாழை, கரும்பு பயிர் செய்கிறேன். வாழையினுடைய செய்முறை பற்றி நான் இப்போ கூற உள்ளேன். ஆரம்ப காலத்திலிருந்து ஒரு 3 சால் அல்லது 4 சால் உழவு ஓட்டின பிறகு விதைக்கன்று தேர்ந்தெடுத்து அது மண் பரிசோதனை ஃபஸ்ட்டு மண் பரிசோதனை செய்யும். நுண்ணூட்ட சத்து இருக்கா என்று சொல்லி பார்த்த பிறகு விதைக்கன்று தேர்ந்தெடுத்த பிறகு விதை நேர்த்தி செய்வோம். விதை நேர்த்தி செஞ்ச பிறகு விதை நேர்த்தி பாசோபாக்டீரியா, திரும்ப மோனோகோட்டாபஸ் 2 மருந்தும் தண்ணியில் கலந்து வாழைக்கன்றை தண்ணியில் முக்கெடுத்து தண்ணியில் மொழிகி அதுக்கப்புறம் நாங்கள் வாழைக்கன்று பயிரிடுவோம். அதன் பிறகு 3 நாள் 1 மாதத்துக்கு பிறகு களைக்கொல்லி மருந்து அதுக்கு அடித்து திரும்ப களையை கட்டுப்படுத்துவோம். அதில் களை கட்டுப்படுத்த பிறகு திருப்பி ஒரு 3 மாதத்தில் உரம் வைக்க ஆரம்பிப்போம். 3ஆவது மாதத்தில் ஒரு ஏக்கருக்கு 3 மூட்டை உரம், பொட்டாஷு, யூரியா, டிஏபி. நம்ம கேவிகேனுடைய ஆலோசனை பிறகு விருதாயனம் பண்ண கேவிகேனுடைய ஆலோசனை பிறகு தோட்டக்கலைத்துறையினுடைய ஆலோசனை பிரகாரம் நான் வாழை பயிர் செஞ்சுக்கின்னு இருக்கேன். அவங்க நமக்கு செய்முறை நமக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்குறாங்க கேவிகேவில். 3ஆவது மாதத்துக்கு பிறகு இப்போ திரும்ப உரம் வைப்போம் சார். உரம் வைப்போம். அதில் 6 மூட்டை உரம் வைப்போம் ஒரு ஏக்கருக்கு. பொட்டாஷ் 2 மூட்டை, யூரியா 2 மூட்டை, டிஏபி, காம்ப்ளெக்ஸு 17 காம்ப்ளெக்ஸு, பாக்டாம்பாஸ்ன்னு சொல்லக்கூடிய இப்போ காம்ப்ளெக்ஸு உரம் வைப்போம். உரம் வைத்து அது மொத்தம் 4ஆவது மாதத்தில் உரம் வைக்க ஆரம்பிச்சிடும். உரம் வச்சு அது திரும்ப பக்கக்கன்று உரம் வச்ச பிறகு பக்கக்கன்று வரும். பக்கக்கண்ணெல்லாம் சுத்தமாக வெட்டி எடுத்துருவோம். 7ஆவது மாதத்துக்கு அதே மாதிரி 7ஆவது மாதத்தில் குலை வர ஆரம்பிக்கும். குலை வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் திரும்ப ஒரு ஏக்கருக்கு 6 மூட்டை உரம் வைக்க வேண்டியது வரும். 6 மூட்டை பொட்டாஷு, யூரியா, டிஏபி, காம்ப்ளெக்ஸு 1.5 ஒரு ஏசிஎம், அதாவது 1.5 மூட்டை ஒரு கணக்கு பண்ணி 7 மூட்டை கணக்கு வைப்போம் சார் அது ஏக்கருக்கு. அதை வச்ச பிறகு 7ஆவது மாதத்துக்கு பிறகு வாழை குலை வரும். வாழை நாங்கள் ஒரு 4 ரகம் பயிர் செய்கிறோம். 1 பூவாழை, 2வது செவ்வாழை, 3வது ஏலக்கிங்கிற ஏலக்கிங் ஒரு ரகம், அப்புறம் கற்பூரவள்ளி 4 வாழை பயிர் செய்கிறோம். அந்த 4 வாழையில் மாதம் அதிகமாக உள்ள வாழை கற்பூரவள்ளி, நாள் குறைவாக உள்ள வாழை ஏலக்கி, வாழை 10 மாதம், செவ்வாழை 10 மாதம். அது 11ஆம் மாதத்தில் தாரி வெட்டுக்கு வரும். 7ஆவது மாதத்துலேருந்து அனைத்து வாழையுமே 7ஆவது மாதத்துலேருந்து குலை வர ஆரம்பிக்கும். குலை ஆரம்பித்த பிறகு குலை வந்த பிறகு இப்போ யூரியாவை நம்ம உரத்துக்கு சப்ளை பண்ணுவோம். ஒவ்வொரு மரத்துக்கும் யூரியா ஒரு 200 கிராம் அளவுக்கு யூரியா சப்ளை பண்ணுவோம். அந்த யூரியா போனால் தண்டு நல்லா நீண்டு வரும். குலை நீண்டு வந்த பிறகு வாழை சீப்பு தனித்தனியாக எட்ட வரும்போது இந்த வாழை எண்ணிக்கை நமக்கு அதிகமாக இருக்கும். ஒரு சீப்பில் ஒரு தாரில் சராசரி 12 சீப்பு இருக்கும். 12 சீப்பில் ஒரு சீப்பில் 12 பழம் 14 காய் இருக்கும். 12 காய் 14 காய் வரும். குலை முத்த ஆரம்பிக்கும் போது நாங்கள் சவுக்க குச்சி வாங்கி வாழை போஸ்ட்டு கட்டுவோம். ஒவ்வொரு மரத்துக்கும் ஒரு கழி கட்டி அதை வாழை குலை விழாத அளவுக்கு தாங்குகிற அளவுக்கு நம்ம வாழை போஸ்ட்டு கட்டி அதை பாதுகாப்பு பண்ணுவோம். ஒரு ஏக்கர் 1000 மரம் வைப்போம். 1000 மரத்தில் 800 மரம் சராசரி நாங்கள் குலை மரம் காய் வெட்டுவோம். காய் வெட்டி ஒரு ஏக்கர் தார் பூவன் வாழை கிலோ 10 ரூபா நாங்கள் நிலத்துல விற்கிறோம். கற்பூரவள்ளி கிலோ 30 ரூபா விற்கிறோம் நிலத்துல. செவ்வாழை 40 ரூபா கிலோ. அந்த ரேஞ்சுக்கு நாங்கள் இங்கே செய்கிறோம். அப்போ நிலத்துல வெட்டுக்கு போடுது. அந்த ஏழைக்கு கிலோ 50 ரூபா விற்கிது. அப்படி எல்லாத்துலேயும் ஆவரேஜ் பார்த்தோம்னா சராசரி ஒரு ஏக்கரில் ஒரு 3 லட்ச ரூபாயிலேருந்து 4 லட்ச ரூபா வரைக்கும் ஈல்டு வரும் சார் வாழையில். பூவன் 2 லட்ச ரூபா வரும். அதாவது ஒரு தார் ஈல்டு தார் 15 கிலோ வரும்.
கற்பூரவள்ளி வந்து 40 கிலோ ஈல்டு வரும். ஒரு தார் ஒன்று ஈல்டு 40 கிலோ. ஏலக்கி வந்து தார் 12 கிலோ 13 கிலோ தான். அது வந்து ரேட்டு விற்கும். ஒரு கிலோ வந்து 50 ரூபா. 50 கிலோன்னாக்கா அப்போ அது வந்து 500 ரூபா வரும் தார். 500 ரூபாய்க்கு வந்து ஒரு ஏக்கரில் வந்து 800 தார் போடுவோம். 800லேருந்து 900 வரலையும் வரும். ஏன்னா 1000 கன்று போடுவோம். அதில் வந்து 800 மரம் தான் வெட்டுவோம். 800 மரம் வெட்டினாக்கா வந்து 8 40 4 லட்ச ரூபா வரும் ஏலக்கி. கற்பூரவள்ளி வந்து தார் அதே மாதிரி ஒரு 900 தார் வரும் சார். அதில் 900 தார் வந்துனாக்கா அதனுடைய கணக்கு வந்து ஏசியம் பார்த்தோம்னாக்கா ஒரு தார் 400 ரூபா மணிக்கு நாங்கள் 16 4 8 32 3,20,000 வரும் சார். அது கற்பூரவள்ளி இருக்கிறதுலே லோவஸ்ட்டாக வர்ற ப்ரைஸ் வந்து பூவந்தார் தான். 1 லட்சம் 1,50,000 தான் சார் ஒரு ஏக்கர் ஈல்டு வரும். செவ்வாழை வந்து அதே மாதிரி ஒரு 3 லட்ச ரூபா அளவுக்கு தார் வரும் சார். அது 800 தார் வெட்டும். ஒரு ஏக்கரில் 800 தார். பயிர் வைக்கிறது 1000 கன்று பயிர் வைப்போம். தார் வந்து குலை வந்து எல்லாமே அறுவடை செய்யும்போது 800 மரம் தான் தார் வெட்ட முடியும். தார் வெட்டி அதுக்கு வந்து செலவு மொத்த செலவு வந்து ஒரு மரத்துக்கு வந்து 70 ரூபா 80 ரூபா செலவு சார். கழி மட்டுமே 50 ரூபா ஒரு கழி. அதுக்கு வாழைக்கு நாட்டு கொடுக்குற போஸ்ட்டு 50 ரூபா. உரம் வந்து ஒரு 3 உரம் ஒரு டைம் வந்து உரம் வைக்கும்போது ஒரு மரத்துக்கு 10 ரூபா உரம் வரும். 3 டைம் உரம் வைக்கும்போது 30 ரூபா உரம். அதனுடைய இடையில வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு களை எடுப்போம். 9 மாதத்துக்கு களை எடுப்போம். ஒரு களை எடுக்கும்போது ஒரு ஏக்கருக்கு வந்து 5000 ரூபா களை எடுக்கிற செலவாகுது. அப்போ வந்து 9 மாதத்துக்கு 45,000 ரூபா களை எடுக்கிற செலவு. 40லேருந்து 50 ரூபா களை எடுக்கிற செலவு. கழி வந்து ஒரு குச்சி ஒரு 50,000 ரூபா. மற்ற செலவு வந்து தண்ணி பாசற செலவு போக்குவரத்து எல்லாமே வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து 1,50,000 லட்ச ரூபா செலவுது. 1,50,000 ரூபா செலவாகுது. அது ஈல்டு எடுக்கும்போது சாதாரணமாக வந்து ஒரு 3 லட்ச ரூபா ஈல்டு வருது சார் எங்களுக்கு. இது வந்து நமக்கு விருதாச்சலம் கேவிகே பண்ணையினுடைய ஆலோசனை பிறகு இது நாங்கள் வந்து பயிர் செய்கிறதால எங்களுக்கு இந்த அளவுக்கு லாபம் கிடைக்குது. அது எங்கள் இஷ்டத்துக்கு செஞ்சோம்னாக்கா அந்த அளவுக்கு எங்களுக்கு வந்து அவ்வளோ சிறப்பாக வந்து நாங்கள் வந்து ஒரு சில நேரத்தில் பயிர் வைக்கும்போது ஏதாவது உரத்தை வந்து நம்ம வந்து கம்மி பண்ணிடுறோம். அதில் வந்து தார் வந்து 10 சீப்பு 12 சீப்பு வர்ற தார் வந்து 8 சீப்பாக வருது. 8 சீப்பாக வரும்போது எங்களுக்கு வந்து அது வந்து ஈல்டு எங்களுக்கு குறையும் சார் எங்களுக்கு. அதனால் வந்து நம்ம கேவிக்கே பொருந்துற பிறகு ஒழுங்கான முறைக்கு நல்ல முறையில் நாங்கள் சிறப்பாக வந்து வாழை சாகுபடி செய்கிறோம் சார். இப்போ எங்கள் நிலத்தில் வந்து வாழை பயிர் வைக்கிறது கற்பூரவள்ளி, செவ்வாழை, ஏலக்கி, பூவன், ரஸ்தாளி ஆக 4 மரம் எங்களுக்கு 4 ரகமும் எங்கள் நிலத்தில் வாழை பயிர் வைக்கிறோம். ஏன்னா ஒரு 7 ஏக்கர் வாழை பயிர் வைக்கிறோம். 7 ஏக்கரில் 7 விதமான ரகம் இருக்குது சார். அதை மொந்தமும் போட்டிருக்கோம். மொந்தங்கிறதுக்கு பதிலாக வந்து சக்கன்னு சொல்லுவாங்க அந்த ரகத்தை. அது காய் வாழை நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற காய். அது 1 ஏக்கர் போட்டிருக்கோம். மொத்தம் 7 ஏக்கர் 7 விதமாக பயிர் சாகுபடி செய்கிறோம் சார். மேலும் விவரங்கள் பெற வேளாண்மையாளர் டி. இளங்கோ அவர்களை 09894694659 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.